சார்ஜென்ட் ருத்ரா அருகே ஒரு குண்டு மட்டுமே இருந்தது. அவரது குழு எல்லைக்கு தொலைவிலிருந்த மலைப்பகுதியில் சிக்கியது. எதிரி தாக்குதல் நடந்தது. தொடர்பு துண்டிக்கப்பட்டது. பனிக்காற்று வெள்ளைச்சாலையில் ரத்தம் கலந்திருந்தது. ருத்ரா காயமடைந்தும் உயிரோடிருந்தார். ஒரு உடைந்த பாறையின் பின்புறம் வீழ்ந்த நிலையில் அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். இந்த ஒரு குண்டு முடிவுக்கு. அதிகாலையில் ஒரு சத்தம் கேட்கப்பட்டது. நடந்து வரும் அடிகள். அவர்கள் தன்னை தேடி வந்தவர்கள் அல்ல. அவர் துப்பாக்கியை தூக்கினார். அந்த நேரம் ஒரு சிறிய சிறுவன், சுமார் 12 வயது, பழைய கோட்பனியில் மூடப்பட்ட உடலுடன் பனிக்குள் நடந்து வந்தான். ஒரு பாவப்பட்ட குழந்தை. ருத்ரா துப்பாக்கியை கீழே வைத்தார். எதிரியும் நெருங்கிக் கொண்டிருந்தான். ஆனால் இந்த குழந்தையின் உயிரை ஆபத்தில் ஆக்க முடியாது. அவர் அந்த சிறுவனை சைகையால் பக்கத்தில் மறையச் சொன்னார். அடுத்த நொடியில் எதிரியின் சத்தம் அருகிலிருந்து கேட்கப்பட்டது. ருத்ரா துப்பாக்கியை மீண்டும் தூக்கினார். கொல்ல மட்டுமல்ல, பாதுகாப்பதற்காக. அந்த நேரம் ஒரு கூச்சல், ஒரு வீசல் சத்தம். முதலாளி குழு வந்துவிட்டது. பின்னால் இருந்த சிறுவன் மெதுவாக எழுந்து வந்து சொன்னான், நான் உதவ வந்தேன். என் அப்பா கெச்சன் வருடம் உங்க லஸ்கர் ஆளுக்கு உயிர் கொடுத்தார். ருத்ரா அந்த சிறுவனின் கண்களில் பார்த்தார். அங்கு போரின் பயமும் மனிதத்தின் ஒளியும் இருந்தது. முடிவு, போர்க்களத்தில் எல்லாம் துப்பாக்கியால் தீர்வதில்லை. சில நேரம் கருணையே மிகப்பெரிய ஆயுதம்.